சிறப்புடையவள். அல்லேலூயா. சிறப்புடையவள் என்கிற வேர்டை ஆண்டு தந்தார். சிறப்புடையவர்களாய் உங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். இன்னும் நீங்க பாரம் அழுத்தம் வேதனைக்குள்ள வாழக்கூடாது. யாரா நீங்க மாறணும்? சிறப்புடையவளாய் மாறணும். சொல்லுங்க, எப்படி மாறணும்? சிறப்புடையவளாய். அல்லேலூயா. அன்னாளை பத்தி பார்க்க போறோம். 1 சாமுவேல் 1:15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இப்ப இந்த பெண் சிறப்பு மிக்கவளாய் மாறினாள். அவளை குறித்து இந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவளை சூப்பரா ஒரு பாட்டு கூட பாடுறார் 2 அதிகாரத்துல. அன்னாள் ஜபம் பண்ணி அது ஒரு பாடலா பாடுறாங்க. பாருங்க, இந்த அன்னாள் ஒரு சிறப்பு மிக்கவளாய் மாற காரணம் என்ன? ஒரு பெண் நீங்க சிறப்பு மிக்கவளாய் மாறணுமா? ஐயோ, நானா ஒன்னுத்துக்கும் உதவாத கேஸு, என்னையா என் வீட்டுக்கார இப்போ போய் திட்டிக்கிட்டே இருப்பாரு, நீயா உறுப்பு, நீ ஒன்றும் உதவாது, நீ வேஸ்ட்டு, உன்னை போய் கட்டிட்டு வந்தேனே, இப்படிலாம் நிறைய விட டைலாக் விடுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஐயோ, எங்கள் வீட்டுக்கார எப்போ பார்த்தாலும் திட்டுறாரே, அந்த அளவுக்கு நான் ஒஸ்டா? இல்லை இல்லை, அவரோட நீ பெஸ்ட்டு. நீ பெஸ்ட்டாக இருக்கனால தான் என்ன செஞ்சுருக்காரு, ஒன்று எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இதை நினைக்காம இதை நீங்கள் அவர் திட்டினதையே மனசில் வச்சு 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 நீங்கள் கூனி குறுகி போறீங்க. அப்படி கிடையாது. தேவன் உன்னை சிறப்பு மிக்கவளா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசித்தா கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில பிள்ளைங்க சொல்லும், பாமா உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னை போய் அம்மாவா எனக்கு தந்திருக்காங்க பாரு, அப்படிலாம் பிள்ளைங்க சொல்லும். அதெல்லாம் கிடையாது. நீங்க எது நெகட்டிவா உங்களை குறித்து சொல்றாங்களோ அது நான் அல்ல. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? என்னை குறித்து யாரெல்லாம் நெகட்டிவா சொல்றாங்களோ அந்த நபர் நான் அல்ல. ஏன் தெரியுமா? எனக்குள்ள இயேசு இருக்கிறார். யாருக்குள்ளெல்லாம் இயேசு இருக்கிறாங்களோ அவங்க சிறப்பு மிக்கவர்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. உங்க படிப்புனாலே அல்ல, உங்களுடைய அழகு திறமை, உங்களுடைய கல்வி ஞானம் அதனாலே மட்டுமல்ல, எனக்கு இருக்கிற அந்த சம்பாத்தியம், வேலை செய்கிறேன் அதனால அல்ல, எனக்குள்ளே இயேசு இருக்கிறபடியினால் நான் யாரு? நான் சிறப்பு மிக்கவன். அல்லேலூயா. நீங்க உடனே எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளோ சொத்து இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளோ நகை இருக்கு தெரியுமா, அதனால அல்ல. எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, நாங்கள் இந்த திருச்சியிலிருந்து நாங்கள் இந்த ஊருக்கு போகும்போது நான் 95 பவுன் மேக்சிமம் 100 பவுனோடு நான் அந்த ஊருக்கு போனேன். சில வருடங்கள் கழித்து நான் வரும்போது எத்தனை ஜீரோ எல்லாம் போனது. அப்போ நகை நம்ம கையில் இருக்கிற நகையினால் அல்ல, 10 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு போனேன், பணத்தினால் அல்ல, எனக்குள் இயேசு இருப்பதினால் தான் நான் சிறப்பு மிக்கவள். அல்லேலூயா. நீங்க ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு நிலம் போல இருக்குது, நாங்கள் வீடு சொந்த, அதனால நான் பெரிய ஆள் நீங்க உங்களை நினைக்காதுங்க. இயேசு எனக்குள் இருக்கிறனால தான் நான் பெரிய ஆள். அல்லேலூயா. அந்த நபர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். இந்த அன்னாள் எப்படி சிறப்பு மிக்க ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தால் பாருங்க. எப்படி? தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி என்று அறியப்படுகிறான். அப்ப இந்த தீர்க்கதரிசியை பெற்றெடுத்த இந்த அன்னாள் அவளுக்கு ஒரு பிள்ளையும் இல்லை. ஆனால் அவள் செய்த ஒரு காரியம் தெரியுமா? நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை நான் என்ன செஞ்சிட்டேன்? ஊற்றி விட்டேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட பெண்களா நம்ம மாறணும். நீங்க சிறப்பு மிக்கவளா மாறணுமா? உங்க இருதயத்தை இந்த சமூகத்தை அப்படியே ஊற்றிடுங்க. உங்க கண்ணீரை இன்னொரு ஆள் பார்க்கும்படியாக நீங்கள் அழுது அவங்க கிட்ட நீங்க பேசாதுங்க. உங்க கண்ணீரை கத்ததான் பார்க்கணும். ஊழியக்காரங்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உங்க ஊழியக்காரங்க தகப்பன் தாய் மாதிரி உங்க கண்ணீரை அவங்க பார்த்து அவங்க உங்களுக்காக திறப்புல நின்று ஜெபிப்பாங்க. ஆனா உங்களுடைய மற்றவங்ககிட்ட போய் உங்க கண்ணீர் விட்டு உங்க கஷ்டத்தை சொல்லாதுங்க. அல்லேலூயா. உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க பெத்தெடுத்த அம்மா அப்பாவை கூட அவங்கள உங்க கண்ணீரை பார்த்தா அவங்க இன்னும் 10 மடங்கு உங்க கண்ணீர் வடிப்பாங்க. அப்படிதானே? ஒரு பிள்ளையுடைய கண்ணீரை ஒரு பெற்றோர் பார்த்தா என்ன செய்வாங்க? அவங்கள விட இன்னும் அவங்களுக்கு கண்ணீர் அதிகமாகும். உங்களுடைய கண்ணீரை பெற்றோர்கிட்ட என்ன செய்யாதுங்க? எங்க ஊழிய நிமித்தமாக இருக்கலாம், எங்களுடைய பர்சனல் எந்த ப்ராப்ளத்தையும், அந்த மெயின் எந்த ப்ராப்ளத்தையும் எங்களை பெற்றோர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க நாங்கள் நல்லா இருக்கோம்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தா போதும். நான் என்னுடைய ப்ராப்ளத்தை சொல்லி 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 அவங்களே வேதனைப்பட வைக்கக்கூடாதுன்னு நான் என்ன செய்வேன்? நினைப்பேன். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய கண்ணீரெல்லாம் நான் தேவன்ட்டு தான் ஊற்றுவேன். ஏன்னா வேற எங்கேயும் சொல்யூஷன் கிடைக்காது. என்னுடைய கண்ணீருக்கு வேற யாரும் எனக்கு என்ன செய்ய முடியாது?
இப்போ உங்களுடைய கண்ணீருக்கு உங்க கணவர் சொல்யூஷன் கொடுக்க முடியாது, உங்க பிள்ளைங்க சொல்யூஷன் கொடுக்க முடியாது, சொந்தக்காரங்க யாரும் என்ன செய்ய முடியாது, அதற்கு ஈடு கட்ட முடியாது. ஆனா உங்களுடைய பாரத்தை, இருதயத்தை யார்கிட்ட நீங்க ஊற்றணும்? தேவனுடைய சமூகத்துல ஊற்றணும். இந்த மரியாள் போல, அந்த மரியாள் என்ன செஞ்சாங்க? தேவ சமூகத்துல கண்ணீரெல்லாம் ஊற்றினாங்க. தன் இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். அவள் அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்தது எதுக்கு அடையாளம்? தன் இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். அங்கே தேவன் அவளை அப்ரிஷியேட் பண்ணி அவள் கர்த்தருக்கு ஊழியம் செய்த நபராய் மாறிவிட்டாள். இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை உடைத்து ஊற்றிட்டீங்கன்னா, அன்னால் அப்புறம் அவள் துக்க முகமாய், 18 வசனம் கடைசி பாருங்க, குறிச்சுக்க கொள்ளுங்க நீங்க. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பாரத்தெல்லாம் நீங்க அவர் மேல வச்சுட்டீங்கன்னா நீங்க என்னமோ துக்க முகமா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள், நீங்க துக்கமா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. பெண்களுக்கு தான் துக்கம் எங்கேருந்து வருமோ தெரியாது. துக்கம் மேல துக்கம் என்ன செஞ்சுட்டே தான் இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். கணவனை குறிச்சா ஒரு துக்கம் வந்துடுது, பிள்ளைங்களை பார்த்தா ஒரு துக்கம் வந்துடுது, வாழ்க்கை காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்தா ஐயோ தாங்க முடியல. ஆனால் இன்னைக்கு அன்னாளை போல நீங்கள் மாறினீங்கன்னா நீங்கள் ஒரு சிறப்பு மிக்க நபராக மாறிடுவீங்க. பிசாசோட தந்திரனை தெரியுமா? துக்கங்கள், கவலைகள், பாரங்களை உங்கள் மேல் வைத்து உங்களை அப்படியே உட்கார வச்சுடுவான். தந்துரும் அது. நீங்கள் தந்திரத்தை விட்டு நீங்கள் வெளியே வரணும். அல்லேலூயா. அவன் தந்திரத்துக்கு நீங்க அடிபடிஞ்சிடக்கூடாது. நீங்கள் தேவனுக்காக சிறப்புடைய நபராய் எழும்பி விடக்கூடாது என்று சொல்லி சாத்தான் நிறைய பாரங்களையும் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸையும் மைண்ட்ல கொடுத்து நம்மளை உட்கார வச்சிடுவான். நீ தேவனுக்காக சிறப்பு மிக்கவளாய் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? நீ உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல இறக்கி வச்சிருங்க. அந்நாளை போல இறக்கி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு சிறப்பு மிக்க ஒரு தீர்க்கதரிசி. அப்படின்னா என்ன? ஒருவேளை நீங்க உங்களுக்கு பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையில சிறப்பு மிக்க ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக வாசிங்க யாத்திராகமம் 4:24-25. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். அல்லேலூயா. இந்த சிப்போரால் அவளை பத்தி நம்ம நிறைய பேருக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. இவள் யார்? இவள் மோசேயுடைய மனைவி சிப்போரால். அவள் ஒரு சிறப்பு மிக்கவள். எப்படி என்றால் தன் கணவனை பாதுகாத்தவள். அல்லேலூயா. கணவனை பாதுகாக்கிற ஒரு மனைவி சிறப்பு மிக்கவள். எப்படி பாதுகாத்தாள்? தேவனே கொல்ல வருகிறார், அங்கே தன் கணவனை அவள் பாதுகாக்கிறார். ஒருவேளை சில நேரங்கள்ல கணவன்மார் செய்கிற சில தப்பிதங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிமித்தமாக கர்த்தருடைய கடும் கோபம் ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம், உங்க குடும்பத்துக்கு நேரா வரலாம். அதே போலதான் அபிகாயில், அவள் தன் கணவருடைய குறை, அவன் ஒரு துஷ்டன் என்று சொல்லப்பட்டிருக்குது, அவன் நிமித்தம் குடும்பத்துக்கு வர இருந்த பாதிப்பை அவன் என்ன செய்தா? அவள் சரிப்படுத்தினாள். அல்லேலூயா. பாதுகாத்தாள். ஏன் சிறப்பு மிக்கவள்? நீங்க சிறப்பு மிக்கவளா மாறணும்னா நீங்க என்ன செய்யணும்? உங்க கணவர் மாறி பாதுகாக்கிறவங்களா மாறணும். அப்படின்னா என்ன? கணவர் மாருக்காக ஜெபிக்கணும். உங்க கணவருக்காக நீங்க ஜெபிக்கணும். அவருடைய தவறுக்கு நீங்க உடந்தையா போக கூடாது. உங்க கணவரை நீங்க பாதுகாக்கிறீங்கன்னா என்ன செய்யணும்? அவருடைய தவறுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒருத்தி உடந்தையா போனா. யார் அவள்? புதிய ஏற்பாடுல இருக்குது, சப்பீராள். அவள் தன் கணவனுடைய தவறுக்கு உடந்தையாயிட்டா. கணவன் சொல்லுகிறார், நம்ம இப்படிலாம் சொல்லலாம், இப்பெல்லாம் போய் சொல்லி நம்ம செஞ்சிடலாம். உடனே சரிங்க சரிங்க சரிங்க. என்னைக்குமே தவறுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? உடந்தையா போகக்கூடாது. அல்லேலூயா. அதே போல ஆமான் என்கிற ஒருவன் இருந்தான், துஷ்டன். அவன் தவறாய் தேவ பிள்ளைக்கு விரோதமாக எழும்பினதை தன் மனைவி சிரேஸ் அவள் கண்டிக்கல. அவன் என்ன செய்தா? அதுக்கு உடந்தையா போயிட்டா. நடந்தது என்ன? அதனால் குடும்பத்துக்கு நன்மை பயக்கவில்லை, அதனால் குடும்பத்துக்கு தீமை வந்தது. ஆமென். அல்லேலூயா. கணவருக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். ஒரே கணவர் இப்படி தவறுகள் இருக்குது, இப்படி பாவங்கள் இருக்குது, குறைகள் இருக்குது, அதை வெளியே போய் பறைசாற்றக்கூடாது. என்ன செய்யணும்? நீங்க அது தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும்.
தேவன் கோபப்பட்டு வந்தால் அவள் தேவனுடைய கோபத்தை மாற்றினாள் சிப்போராள். அல்லேலூயா. தாவீது தன் குடும்பத்தை அழிக்கும்படி வந்தபோது அந்த அபிகாயில் அவரை என்ன செஞ்சால்? அவளுடைய கோபத்தை ஆற்றினாள். மீகால், அந்த தாவீது தன் கணவனை ராஜா கொல்ல வருகிறாள். அவள் தன் கணவனை காப்பாற்றுகிறாள். அதனால் நடந்தது என்ன? பிற்காலத்தில் அவள் அந்த தாவீது அந்த மீகால் என்ன செய்தாள்? தன் நண்டை சேர்த்து கொண்டாள். பாருங்க, அப்போ அந்த என்ன சொல்றேன்னா, உங்க தவறுகளை நீங்கள் காண்பித்து கொடுக்காமல் காப்பாற்றுவதல்ல. அவங்களுடைய பாவத்தினாலே, ஒருவேளை குறைகளினாலே, தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ வந்து அவங்களை செய்யும் போது, எல்லாரும் நான் சொல்லலை, அப்படிப்பட்டவர்கள் இருக்கும்போது நீங்கள் அவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபித்து அந்த தவறுகளோடு என்ன செய்யக்கூடாது? நம்ம உடந்தையா போயிடக்கூடாது. ஆமாங்க, பார்த்துக்கலாங்க, செஞ்சிடலாங்க, அதெல்லாம் பிடிச்சி ஒரு வாங்கிடலாம் அப்படின்னு தவறுக்கு என்ன செய்யக்கூடாது? உடந்தையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர்கள் தவறு செய்தால் கூட நீங்கள் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சாந்தத்தோடு என்ன செய்யணும்? நீங்க அவங்களுக்கு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவார். ஜெபித்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய கோபம் வந்து அவர்களை அழித்து விடாதபடிக்கு நீங்கள் தேவனுடைய திறப்பில் நின்று அவர்களை காப்பாற்ற வேண்டும். அந்த ஆத்மா நரகத்துக்கு போய்விடக்கூடாது. அந்த ஆத்மா தேவனண்டை போகும்படியாக சிறப்பு மிக்கவளாய் ஒரு நாள் அவர் சொல்லுவார், ஐயோ, என் மனைவி மட்டும் இல்லைனா நான் எப்போதோ அழிஞ்சு போயிருப்பேன். என் மனைவி எனக்காக திறப்பில் ஜெபித்தாள், எனக்கு ஆலோசனை கொடுத்தாள். அல்லேலூயா. என்னை அவள் தாங்கினாள். நான் 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 சோர்ந்து போகும்போது, நான் கர்த்தருக்கு முன்பதாக நான் தளர்ந்து போகும்போது அவள் என்னை தூக்கி நிப்பாட்டினாள் என்று சொல்லி, அப்ப அந்த நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டிருக்கிறது, கணவன் என்ன செய்வானாம்? அவனை புகழுவான். பிள்ளைகள் எழுமி நின்று புகழுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவளாய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். விசுவாசித்த கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. சும்மா ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஒரு வாழ்க்கை வாழ்ற, அப்படி அல்ல. இன்னைக்கு குடும்பத்தையே நிறுத்துகிற அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். காப்பாற்றுகிற அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 4:4 வாசிக்கும் போது, அக்காலத்திலே லபிலோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அடுத்ததாக லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோராள் சிறப்பு மிக்க ஒரு மகள். யார் அவள் சொல்லுங்க? சிறப்பு மிக்கவள். இந்த தெபோராள் அவள் யார்? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நியாயாதிபதி. இந்த தெபோராள் தேசத்தையே காக்கிறாள். எதிரி வரும்போது என்ன செஞ்சாள்? அவள் தேசத்தை என்ன செய்கிறாளாம்? காப்பாற்றினாள். அல்லேலூயா. சிசரா என்கிற ஒரு எதிரி வருகிறான், அவன் கையிலிருந்து தேசத்தை காப்பாற்றுகிறான். இந்த தீர்க்கதரிசி அவள் அநேகருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவளாய் இருக்கிறாள். 1. 2வது நியாயம் விசாரிக்கிறாள், நீதி நியாயத்தை நிலைநாட்டுகிறாள். 3 அவள் என்ன செய்கிறாள்? அவள் யுத்தத்துக்கு ஆட்களை ஆயத்தப்படுத்தினாள். பாரா யுத்தத்துக்கு பயப்படும் போது அவள் துணையா நின்று, நான் நிற்கிறேன், கவலைப்படாத. அப்படிதான் ஒரு பெண் மாறணும். உங்க பிள்ளைங்க சோர்ந்து போக சொல்லணும், நான் இருக்கேன்ப்பா, ஏன் கவலைப்படுற, தைரியமா இரு. கணவர் சோர்ந்து போக சொல்லணும், தைரியமா இருங்க, நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறா, நம்ம பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அப்படி அவங்க ஒரு பக்கம் பயந்தா நம்ம ஒரு பயந்தாங்கொழியா இருந்துடக்கூடாது. இந்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் தைரியப்படுத்தி பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆமென். சூழ்நிலைகள் மாறும்போது இந்த தைரியத்தை கொடுக்கணும். பிசாசு வந்தானா நம்ம ஜெயிக்க முடியும். ஏசியனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெபோராட்களா என்ன செய்யணும் நீங்க? ஐயோ, அவன் வந்துட்டான், சிசரா வந்துட்டான், அவன் 900 இரும்பு ரதங்களோடு வந்துட்டான், அவ்வளவுதான், என்ன ஆக போதோ தெரியல. பயமுறுத்துற பெண்களா இருக்கக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், பயமுறுத்துற பெண்களா இருக்கக்கூடாது. சொல்லுது அவ்வளவுதான், அம்மாடி ஆத்தாடின்னு என்ன செஞ்சது? பயமுறுத்தி எல்லாரையும் கதிகளை வச்சிருவாங்க. இன்னைக்கு பயமுறுத்துற பெண்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்களேன், இயேசு மரித்து அவர் கல்லறையில வச்சாச்சு. அடுத்த நாள் ஓய்வு எடுத்தாச்சு. அடுத்த நாள் காலையில அதிகாலையில யார் அவரை பார்க்க போறா? சீஷர்கள்லாம் ரூம்ல பயந்து ஒதுங்கி
ஒடுங்கி கொண்டிருக்கிறாங்க பயந்து. அந்த காலையிலே இருட்டோடு எழுந்து யார போறா? முதல்ல நான் மரியாளு கூட மரியாளு அந்த மரியாளு இந்த மரியாலாம் சேர்ந்து மரியாளெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? மரியாயின் சேனையெல்லாம் சேர்ந்து இயேசுவை பார்க்க போயிட்டாங்க. அல்லேலூயா. கல்லறை தோட்டத்துக்கு போறதுக்கு எவ்வளவு பயமா இருக்கலாம். ஐயோ ஊன்னு சத்தம் கேட்குது, பயமா இருக்குது. ஆனா பெண்கள் தனியா போனாங்க பாருங்க, அவங்க தான் சிறப்பு மிக்க பெண்கள். அல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன விஷயம் வந்தோ ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்னாக போதோ தெரியலையே, ஆச்சா பூச்சான்னு சொல்லி எல்லாரையும் கலங்கடிச்சு பயமுறுத்தி அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. என்னைக்குமே வாயில் என்ன செய்யக்கூடாது? பயமுறுத்துகிற வேர்டு வரக்கூடாது. நெகட்டிவா பேசுற வேர்டு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. பூஸ்டிங் பண்ணணும். சொல்லுங்க எல்லாரும். ஆமா, அப்படிப்பட்ட வேர்டு தான் நம்ம வாயில வரணும். அப்ப அவ என்ன செய்யறா? பாராக்கை பூஸ்ட் பண்ணி யுத்தம் செய்ய அனுப்புகிறாள். அல்லேலூயா. அதனால் அவளுடைய அந்த அபிஷேகத்தினால சத்துரு வீழ்ந்தான். இன்னைக்கு உங்களுக்குள்ள அபிஷேகத்தில் நீங்க எழும்பனீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கு, தேசத்துக்கு விரோதமான சத்துருவை வீழ்த்தக்கூடிய அபிஷேகத்தை தேவன் நம்மையில் வைத்திருக்கிறது. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, சிஸ்டரா என்ன செஞ்சாம வீழ்ந்து போனான். உடனே எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவள் என்ன கர்த்தரை என்ன செய்யறாங்களா? துதித்து பாடுகிறார்கள். 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தா தெரியும். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதி சரி கட்டினார் என்று எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பாடல்களை பாடினார்கள். நல்ல பாடுகிற பெண்களா மாறணும். தொண்டை நல்லா இருக்க இல்லையோ, நான் பாடுனா கழுதுதாங்க கணக்கும். நம்மளே நம்ம என்ன செய்யறது? நம்மளை மட்டுப்படுத்துறது. நீங்க பாடுனா ஆண்டவர் கேட்பார். யார் கேட்கிறாங்க இல்லையோ, யார் கேட்பா? உங்க வீடுல பாடல் சத்தம் எழுமணும். என்ன சத்தம் வரணும் சொல்லுங்க? புலம்பல் சத்தம் வரக்கூடாது, சண்டையின் சத்தம் வரக்கூடாது. அல்லேலூயா. என்ன சத்தம் வரணும் சொல்லுங்க? பாடலின் சத்தம். ஆமென். கிச்சன்ல சமைக்கும் போது என்ன சத்தம் வரணும் சொல்லுங்க? என்ன சத்தம் வரணும்? பாட்டு பாடி சமைக்கணும். பாடல் சத்தம் வரணும். பாட தெரியலையா? போன்ல எல்லாம் எதிர வீட்டில் பாட்டை போட்டுட்டு அதோடு சேர்ந்து பாடுங்க. வீட்டில் பாடல் துதி சத்தம் எழும்ப 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 சத்துரு விழுந்து போவான். அல்லேலூயா. நீங்க யாரா மாறுவீங்க? சிறப்பு மிக்கவளாய் மாறுவீங்க. தேவனுக்காக சிறப்பு மிக்க நபராய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. தெபொராள், எனக்கு தெபொராள் ரொம்ப பிடிக்கும். தெபொராளுக்கு ஒரு அபிஷேகம் இல்லைங்க. தெபொராளுக்கு பலவித மல்டிபிள் அனாயிண்டிங் உள்ள ஒரு பெண் தெபொராள். நான் தெபொராளுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு இது என்ன தெபொராளாய் மாற்றும் ஆண்டவரே, தெபொராளாய் மாற்றும் ஆண்டவரே. நான் அவளுக்குள்ள சிங்கிள் அனாயிண்டிங் கிடையாது, அவளுக்குள்ள மல்டிபிள் அனாயிண்டிங். ஆமென். நீ யாருமா? நான் இவருக்கு மனைவி. அந்த ஒரு வார்த்தையோட போச்சு வாழ்க்கை. நீ யாருமா? இவங்களுக்கு அம்மா. அதோட போச்சு. அநேகர் அப்படித்தானே நம்மளை வச்சுட்டு இருக்கோம். நான் ஒரு மனைவி, நான் ஒரு அம்மா. ஒரு மனைவி ஸ்தானம், அம்மா ஸ்தானம், அதோட வாழ்க்கை. அதுக்கப்புறம் நான் பாட்டி, அவ்வளோதான், அதோட போய் சேர்ந்தாச்சு. அப்படிதான் வாழ்க்கையில் அவள் மனைவியா இருக்கிறாள், தீர்க்கதரிசியா இருக்கிறாள், நியாயாதிபதியா இருக்கிறாள். யுத்தத்துக்கு என்ன செய்கிறாள்? ஆட்களை ரெடி பண்ணி அந்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிற, பேக்கப் கொடுக்கிறவளா இருக்கிறாள். நல்ல பாடல்களை பாடி பாடி தேவனை ஆராதிக்கிறவளா இருக்கிறாள். அது மட்டுமல்ல, அவள் சொல்லப்பட்டிருக்காள், நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாயினே, தாயாக எழும்பினாள். இன்னைக்கு நம்ம யாரா மாறணும்? ஆமாங்க, நான் 2 பிள்ளைக்கு அம்மா, 3 பிள்ளைக்கு அம்மா. அந்த தாய் மட்டும் போதாது. நீங்க தேசத்துக்கு தாயா எழும்பணும். நீங்க இருக்கிற கிராமத்துக்கு தாயா எழும்பணும். அல்லேலூயா. அநேக கேசல் நடத்த போங்க, அங்க இருக்கவங்க தாயா மாறணும். இந்த நாட்களை சிறப்பு மிக்க பெண்ணா நீ எழும்பி ஒவ்வொரு கேசலா எடுக்கணும். என்ன செய்வீங்களோ தெரியாது. இன்னைக்குள்ள ஜோம் பண்ணி கண்டுபிடிச்சி எங்காண்டவரே நான் நடத்த போகணும்னு கண்டுபிடிச்சி இன்னைக்கு எழும்பி தெபொராளா எழும்பிடுங்க. அநேக குடும்பங்கள் பாழாய் போய் கொண்டிருக்குது. அநேக கிராமங்கள், அநேக ஏரியாக்கள், அநேக ஜனங்கள் பாழாய் கொண்டிருக்கிறாங்க. ஏன்? பாவத்தினாலும், வருத்தத்தினாலும், பிரச்சனையினாலும், சாபத்தினாலும், சத்துடைய கிரியினாலும் அநேக குடும்பங்கள் பாழாய் கிடக்குது. அவங்களெல்லாம் நீங்க எழுப்பித்து கட்டணும்னா நீங்க தாயா எழும்பணும். அல்லேலூயா. இன்னும் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நாட்களின் நேரங்களை வேஸ்ட் பண்ணாதுங்க. எழும்புங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சிறப்பு மிக்கவளாய் நீ மாறு. அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 24:17. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான்.
அப்போ இந்த பெண் யார்? அவள் ரெபேக்காள். யார் அவள் சொல்லுங்க? ரெபேக்காள். ரெபேக்காள் யார்? அவள் சிறப்பு மிக்கவளாய் காணப்படுகிறாள். ஏன் அவள் சிறப்பு மிக்கவள்? அவள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு உரியவளாய் மாறுகிறாள். ஆபிரகாமுக்கு தேவன் பண்ண வாக்குத்தத்த உடன்படிக்கை ஈசாக்குக்கு வந்தது. ஈசாக்குக்கு மனைவியாக மாற தகுதி உள்ளவளாய் மாறினாள். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவளாய் இருக்க காரணம் என்ன? அவளுக்குள்ள இருக்கிற ஹெல்பிங் டெண்டன்சி தான். என்னது அவளுக்குள்ள இருக்கிறது? ஹெல்ப் பண்ணுகிற ஸ்பிரிட். ஆமென். நான் நிறைய சிலர்கிட்ட பார்க்குற ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்கு. நமக்குள்ள இல்லை. நிறைய பேருக்குள்ள தன்னை மட்டும் தான் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆண்டு தருவார். அல்லேலூயா. அநேகருக்கு கொடுக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை விரும்புறீங்க? நான் அநேகருக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். படி அளக்குறார். ஏழைகளுக்கு உதவணும், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யணும், தூக்கி எடுக்கணும், நிறைய உதவி செய்யறவங்களா மாறணும். என்ன கொடுக்குறாவ? அவள் சொல்ற, எனக்கு தண்ணீர் தாகத்துக்கு தா என்று சொன்ன போது என்னாச்சுது? உமக்கும் வாழ்க்கையும் உம்முடைய ஒட்டகத்து. சில ஆட்கள் நம்ம மேல அவங்க வேலையெல்லாம் நம்ம மேல சாத்திடுவாங்க. ஹெல்ப் பண்றேன்னு பேர் வழின்ட்டு என்ன செஞ்சிடுறது? அவங்களுடைய அந்த மாதிரி ஏமாலியா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ கோமாளியா இருந்தாலும் யாரா இருக்காத, ஏமாளியா இருக்காத. ஏமாளியா போகக்கூடாது, தவறு இருக்கக்கூடாது. நான் சொல்றது, பிறருக்கு நீங்க உதவியாளரா நீங்க மாறணும். அல்லேலூயா. பிறருடைய தாகத்தை நீங்கள் தணிக்கணும். ஆமென். பிறர் என்ன விரும்புறாங்களோ அதில் தான் ஆண்டு சொன்னாரு. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது சொல்லுகிறார், வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி? நீங்கள், நான் பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், வஸ்திரமில்லாதிருந்தேன், சிறையில் இருந்தேன், நோயிற்றிருந்தேன், நீங்கள் எனக்கு செய்தீர்கள், பார்த்தீர்கள் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா என்ன? நாம் பிறருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உணவளிப்பது, தாகத்தை தீர்ப்பது, தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவை கொடுப்பது, அவருடைய அந்த வசனம் என்ற தண்ணீரை கொடுப்பது, இப்பெல்லாம் நம்ம செய்யும் போது பிறருக்கு நன்மை செய்ய பழகுங்கள். நன்மை செய்ய என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவங்களாவே இருக்கும். நன்மை செய்ய நாடுங்கள். இதுவும் குடும்பத்துக்கே சோற பொங்கி போட்டு அப்படியே வாழக்கூடாது. நன்மை செய்ய நாடணும். சொல்லுங்க எல்லாரும், நன்மை செய்ய நாடணும். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிறதுல அநேகருக்கு கொடுக்க நீங்க விரும்புங்க. கஷ்டப்பட்ட நபர்களுக்கு ஏதோ உங்களால் முடிந்ததை செய்ய நீங்கள் பழகுங்க. எங்கள் வீட்டில் நிறைய ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு டக்குனு கவரில் போட்டு அதை போட்டு அங்கங்கே சிலருக்கு கொடுத்துடுவேன். முன்னாடி நாங்கள் இன்னும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது பக்கத்துலேயே நம்ம விசுவாசிகள் அங்கங்கே கொஞ்சம் கையெட்டு தூரத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லி எடுத்து கொடுத்து விட்ருவேன். இப்படி நம்ம கையில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும். இல்லை சொல்லுவேன், பாலத்துக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்கப்பா, கொண்டு போய் கொடு போ. ஆமென். சாப்பாடை வேஸ்ட் பண்ணி பழகக்கூடாது. இவ்வளோ சாப்பாடு கூட இல்லாமல் இவ்வளோ என்ன செய்கிறாங்க? நம்ம உடனே வடிச்சோமா, மீதி தூக்கி குப்பையில் போடு, மீதி தூக்கி குப்பையில் போடு. குப்பையில் போட்டு ஒரு பொருளும் போகக்கூடாது. ஆமென். எத்தனை ஆமென் சொல்ல முடியுது? குழம்பு வச்சேனா யாரும் சாப்பிடல, தூக்கி ஊற்றிட்டேன் கீழே. கர்த்தர் எப்படி ஒன்று ஆசீர்வதிப்பார். வீட்டில் இருக்க ஒரு பொருள் வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்போ நானா குடிச்சிடலாமா? இல்லை, அதை நல்லா எடுத்து யாரா கஷ்டப்படுற ஆட்டில் கொடுங்க. அல்லேலூயா. நீங்கள் விரும்புனா தேவன் அந்த நபர்களை நம்ம கண்களை காட்டுவார். ஏனென்றால் உதவி செய்யறதுக்கு நமக்கு யாராவது வழியில் வருவாங்க, அவங்கள கொடுத்தா கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. எந்த பொருளுமே வீட்டில் என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ணி பழகக்கூடாது. பிள்ளைகளுக்கு நம்ம அதை கற்றுக் கொடுக்கணும். சரி, உதவி செய்கிற மனப்பான்மை நமக்கு வேணும். ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இங்கே ஒரு ரூத் கர்த்தருடைய பிள்ளையை விடாமல் பிடித்து கொண்டாள். என்னன்னா, நம்ம கர்த்தரை விடாமல் பிடித்து கொள்ளணும். ஒரு வேளை விதவை என்ன செய்தால், ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதியத்தில் போய் என்ன செய்கிறாள்? அவள் உதவி கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். ஆண்டு விடாம ஜெபிக்கிறதுக்கு அந்த எக்ஸாம்பிள சொல்றார். அவன் யாரு? அவன் ஒரு அநீதியானவன். அவன் நீதி உள்ள நியாயாதிபதி கிடையாது, அநீதி உள்ள நியாயாதிபதி. அவங்கிட்டயே போய் என்ன செய்யறா? தொடர்ந்து 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறா. அவன் கடைசியில இவன் தொந்தரவு தாங்க முடியாம என்ன செய்கிறா? அவனுக்கு நியாயம் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன்கிட்ட விடாம பற்றி கொள்ளணும். என்ன செய்யணும்? ஆண்டவரே, எங்களை விட்டு நீங்க கடந்து போகக்கூடாது ஆண்டவரே. அவர்
கரத்தை பிடிச்சுக்கணும், விடக்கூடாது ஆண்டவரை. அவர் சொல்லியிருக்கிறார், உங்க திக்கற்றவர்களா விடமாட்டேன்னு சொல்லிட்டாரே, கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே, நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, நீ அதை விடாம பிடிக்கணும். எம்மாவுக்கு போகிற சிஷ்யர்கள் அது என்ன செஞ்சாங்க, அது அப்புறம் போகிற போல காணப்பட்டாராம். உடனே பிடிச்சிட்டாங்க. நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு, நீங்க ஆண்டவரை நீங்க பிடிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு அந்த உன்னத பாட்டில் இருக்கிற பெண் மாதிரி, அங்க இருக்கிற மணவாட்டி மாதிரி ஆண்டவரை விட்டுட்டு அப்புறம் பின்னாடி அலையக்கூடாது. இயேசுவை எப்போதும் என்ன செய்யணும், விடாம பிடித்து கொள்ளணும். சொல்லுங்க எல்லாரும். ரூத்தை போல, ரூத் சிறப்பு மிக்கவளாய் மாறினாள். இயேசுடைய வம்ச அட்டவணையிலே அவள் இடம்பெறுகிறாள். விடாமல் பிடித்து கொண்டாள். இன்னைக்கு விடாம பிடிக்கிற பெண்களா நம்ம மாறணும். அல்லேலூயா. நம்ம பார்த்த ஒவ்வொரு நபர்களுடைய அந்த அபிஷேகத்தை தேவன் நமக்கு தருவிப்போமா. கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. சிறப்பு மிக்க பெண்ணாய் என்னை நீ மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மேல ஊற்றப்படுவதாக, பெரிதான கிருபை ஊற்றப்படுவதாக, பெரிதான கிருபை ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய அபிஷேகம் என்மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் ஐயா, ஊற்றப்படட்டும் அப்பா. கேளுங்க கேளுங்க ஆண்டவரே. இன்னும் நீங்க சும்மா பிரச்சனையே பார்த்து 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 உட்கார்ந்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாத மகளே, எழும்பிடு. தேவனுக்காக அந்த அபிஷேகத்தை பெற்றிடு. அந்த தெபராளை போல எழும்பு, தாயாக எழும்பு, சிறப்பு மிக்கவளாய் எழும்பு. உன்மேல் கர்த்தருடைய அபிஷேகம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்ப காரியங்களை பார்த்து பார்த்து நீ குழம்பி போகாதே. வேலைகளை பிரித்து கொடு. குடும்பத்தை எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு வேலைகளை பிரித்து கொடுத்து நீங்க தேவ சமூகத்துக்கு வருகிறதுக்கு உங்களை பிளான் பண்ணுங்க. இப்போ ஒரு ஊழியம் செய்ய பிளான் பண்ணுங்க. அநேகருக்கு தேவனுடைய அன்பை கொடுக்க பிளான் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாழாய் கிடக்கிற அநேகர் உண்டு. நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. அவர்களை தூக்கி எடுக்கிற அபிஷேகத்துக்காக ஜெபியுங்கள். ஒரு அன்னாளை போல கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அவரை எல்லாவற்றையும் ஊற்றிடுங்க, அவர் பாதத்தில் ஊற்றிடுங்க. மனுஷனை தேடி போய் ஊற்றாதுங்க. உங்க பிரச்சனைகளை அவர் பாதத்தில் ஊற்றுங்க. சிப்போராளை போல, மீகாலை போல, அபிகாயை போல குடும்பத்துக்காக திறப்புல நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, வருங்காலங்களுக்காக திறப்புல நில்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தவறுகளுக்கு உடன் போகக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா. தெபராளை போல தேவன் அபிஷேகம் மேல தருவாராக. கேளுங்க ஆண்டு, கேளுங்க ஆண்டவரே, இந்த அபிஷேகம் மேல வரட்டும் அப்பா. ரெபெக்காளை போல ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஒரு ரூத்தை போல விடாப்பிடியாய் தேவனை பிடிக்கிற ஒரு அபிஷேகம். கிருபை தாங்க ராஜா, கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நீங்க வாழ்க்கையில விடுதலை வருகிறதுக்காக நன்றி. கர்த்தருடைய அபிஷேகம் எல்லாரும் மேல ஊற்றப்படுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இந்த அபிஷேகத்தோடு எல்லாரையும் நிரப்பிடுங்கப்பா. பாரங்கள், கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போனதுக்காக நன்றி. எல்லாம் உங்க வாழ்க்கைக்கு பாரங்கள், வேதனைகள்லாம் அவர் மேல அவர் வச்சிட்டார், எடுத்துக்கொண்டார். அவருடைய நுகத்தை சுமந்து இப்பொழுது அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய், சிறப்பு மிக்கவளாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரலோக தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அபிஷேகத்துக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவனுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரை மகிமைப்படுங்கப்பா. கவலை கண்ணீரை கொடுத்து சாத்தாங்களை ஏமாற்ற முடியாது. அதை விட்டு நாங்கள் எழும்பி உமக்காக செயல்பட கிருபை தாங்க. வந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் பார்த்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பிட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 62
00002. Cell phone 9976607364.